நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பிலே நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். பருவமழைக்கு தாங்காத தமிழ்நாடு வெளிச்சத்திற்கு வந்த திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடு. இன்றைக்கும் தொடர் மழை இருந்தாலும் சற்று மௌனியாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் விட்டு மழை பொழிவை தொடரலாம் என்றும் இன்று மாலைக்கு பின்பு அது காக்கிநாடாவில் கரையை கடக்கிறது. ஆனாலும் நவம்பர் 2 போன்ற காலங்களில் அதிகமாக மழை இருக்கும் என்பதை கூட நாம் வானிலை திணைக்களத்தினுடைய செய்திகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மழை நேற்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் டெல்டா மண்டலத்தில் விவசாயிகளுடைய பாதிப்பை குறித்து நேரடியாகவே என்னென்ன நடந்துச்சு என்பதை அவருடைய செவ்வியிலே ஒரு விவாதத்தை நடத்தினோம். இன்றைக்கு டெல்டா விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தோழர் ராஜேந்திரன் அவர்கள் எம்மோடு இந்த மழையின் பாதிப்பை குறித்து பேசப் போகிறார். சென்னை பெருநகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையின் தாக்கம், நிர்வாக சீர்கேடு, கட்டமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அனர்த்தம், இதெல்லாம் பேச போகிறோம். முத்துகிருஷ்ணன் அவர்கள் பேரிடர் மேலாண்மை நிபுணர் எம்மோடு பேச வந்திருக்கிறார். அவரையும் நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. அரசியல் விமர்சகர், பொது ஊடக ஆர்வலர் தோழர் ராமன், இவர்களோடு பேரிடர் மற்றும் பாதுகாப்பு நிபுணர் திரு பிரபு காந்தி. வணக்கம். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். முதற்கண் டெல்டா விவசாயிகளுடைய மண்டலத்தினுடைய விவசாய சங்க தலைவர் தோழர் ஐயா ராஜேந்திரன், வணக்கம். இப்பொழுது வணக்கம். இந்த மழையின் மூலம் டெல்டா பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் தொடர்ந்து சொல்லுங்கள். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு கிட்டத்தட்ட ஜூன் 7 மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. சரி. மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இருப்பு இருந்தது. ஆனால் கடமடைக்கு தண்ணீர் சென்று அடையல. தங்கள் நிறுவனத்தின் ஒளிபரப்பால் அதிகாரிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு காலத்தே கடைமடைக்கு தண்ணீர் போய் சேர்ந்தது. தண்ணீர் போய் சேர்ந்ததுனால நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட தமிழக முதல்வர் சொன்னார் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்குன்னாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்திருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு 7 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்குதுங்கிறாங்க. ஆனால் 15 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்க குறுவை சாகுபடி வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தை இயற்கை ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த 15 லட்சம் ஏக்கரை கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதமே விளைஞ்சிருச்சு. இந்த போதிய நெல் கொள்முதல் நிலையம் திறக்கல. ஒரு பக்கம் போதிய நெல் கொள்முதல் கிட்டத்தட்ட 1853 கொள்முதல் நிலையம் திறந்ததாக தமிழ்நாடு அரசு சொல்லுது. இதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. சிலது 1850 தாங்கிறாங்க, 805 தாங்கிறாங்க. இந்த வேறுபாடு இருக்குது. ஆனால் தமிழக முதல்வர் சொன்னார் 1853 நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த குறுவைக்கு திறந்திருக்காக சொல்றாங்க. இந்த 1853 கொள்முதல் நிலையத்திலும் காலத்தே செப்டம்பர் மாதமே கொள்முதலை தொடங்கியிருந்தால் இந்த மழையில நெல் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. சில கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த கொள்முதலை ஏற்றி செல்ல லாரிகள் இல்லாதனால அப்படியே அடுத்தடுத்து கொள்முதல் நிறுத்தி வைக்கப்பட்டதுனால தான் இந்த மழை பாதிப்பு ஜாஸ்தி இருக்குது. லாரிகளுடைய இயக்கம் இல்லாததுனால தான் இந்த பாதிப்பு இருக்குது. ஒரு பக்கம் நெல் கொள்முதல் செய்யப்படல, இன்னொரு பக்கம் பார்த்தா அறுவடையே செய்யப்படாம தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை இதெல்லாம் நெல்லில் போதிய வடிகால் இல்லை. வடிகாலே இல்லாதனால அந்த நெல்லெல்லாம் முழுகி இப்போ அறுவடை 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே அறுவடை செய்ய இயலாத நிலை ஏற்பட்டிருக்குது. ஒவ்வொரு விவசாயி கிட்டத்தட்ட 40-45 செலவு பண்ணி தான் அவங்க நட்டிருக்காங்க. நகை அடகு வச்சிருக்காங்க, கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் செலவு பண்ணி அவங்க நட்டு இந்த அறுவடை செய்ய முடியாமல் அழிஞ்சிருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இது கூட்டுறவு தமிழ்நாடு அரசு நிவாரணம் தருதா? நிவாரணம் தந்தாலும் அது போதிய அளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்சூரன்ஸ் காப்பீடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு முறையீடு பண்ணி மத்திய அரசிடம் முறையீடு பண்ணி உரிய காப்பீடை பெற்று தருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். எனக்கு காப்பீடு தொகை ஓரளவு கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு போதிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் நெல்லை கொள்முதல் பண்ண முடியல.
ஆனால் இந்த சென்ற ஆண்டு பார்த்தா 4030 கோடி மது விற்பனை இலக்கு நிர்ணயிச்சு விற்பனை பண்ணாங்க. இந்த ஆண்டு தீபாவளிக்கு பார்த்தா 550 கோடிக்கு மது விற்பனை நிர்ணயம் செய்து கிட்டத்தட்ட 799 டார்கெட் வச்சதை விட 790 கோடிக்கு விற்பனை நடந்திருக்குது. மது ஆலையிலேருந்து மதுவை கொள்முதல் செய்கிறது, கொள்முதல் செய்யப்பட்ட மதுக்கள் இது குடோனில் அடுக்கிறது, குடோனில் அடிக்க அதை கடைகளுக்கு விநியோகம் பண்ணுறது, இதெல்லாம் சரியான முறையில் இருக்கும்போது நெல் கொள்முதல் இயக்கம் மட்டும் சரியான முறையில் இல்லை. இது தமிழ்நாடு அரசு தான் காரணம். நெல் கொள்முதலுக்கு முன்னாடியே தமிழ்நாடு மேலாளர், கூட்டுறவு சங்க மேலாளர், ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு சிவில் சப்ளை கார்பரேஷன் தமிழ்நாடு அளவில் ஒரு கூட்டத்தை போட்டு, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் ஆரம்ப அளவில் ஒரு கூட்டத்தை போட்டு லாரிகள் இயக்கம், கொள்முதல், பிசி அவங்க இதுக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறையும் புள்ளியத்துறையும் ஒரு கணக்கீடு பண்ணியிருக்கேன். எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்காங்க, சாவடி பரப்பு எவ்வளவுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. அந்த அறிக்கைப்படி முன்னெச்சரிக்கை தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்திருக்கணும். இந்த நெல் கொள்முதல்கள் திறக்காத காரணம் ஒண்ணு, திறந்தாலும் லாரிகள் இயக்கம், நெல் கடத்தல் இயக்கம் இல்லாதது ஒரு காரணம். இந்த 2 நாள் தான் விவசாயி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேட்டுக்கொள்கிறேன். சரி ராமன் சார், இப்போ இந்த ராஜேந்திரன் சாருடைய இந்த மன வலி வந்து இயற்கையாகவே பேசுகிறார். அவர் செயற்கையாக ஒன்றுமே பேசலை. அவர் பேசுகிற அந்த நடையை பாருங்க, என்ன பாதிப்பு இருக்கோ அதை பேசினார். நேற்று நாங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா வந்து எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணி 38 நிமிஷம் அவருடைய செவியை நேற்று விவாதம் நடத்துகிறோம். நாங்கள் என்ன பேசணுமோ அதை அப்படியே தத்ரூபமாக பாதிக்கப்பட்டவன் குரலாக தோழர் ராஜேந்திரன் பேசுகிறார். அது ஒரு பக்கம், அது டெல்டா. மற்ற மலையினுடைய விஷயம் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மழை வந்து பருவநிலை வந்து இன்றையில் நேற்றில் பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேருந்து காடுகள் நிலைப்பாடுகள், கடல்கள் நிலைப்பாடுகள், பிறடங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுழற்சியாக இருக்கப்படுது. அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் மழைக்கு ஒரு 3 மாதம் முன்னால் ஆறுகள் எல்லாம் தூர் வருவாங்க. அதே போல் சென்னையிலும் கூவாறுலாம் தூர் வருவாங்க. 3 மாதம் முன்னால் வருவாங்க. எவ்வளோ இருக்குது அந்த லிஸ்ட்டை வச்சுப்பாங்க. அந்த மாடலை கருத்தில் கொண்டு தான் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருக்கின்ற போது நெற்குண்டத்திலிருந்து நம்ம கூவாத்தை ஃபுல்லாக தூர் வாரினாங்க. நெற்குண்டம் வழியாக போகக்கூடிய கூவாத்தை ரோட்டு 2 சைட்லையுமே ஆற்றுல 2 சைட்லையும் இருக்க ஆக்கிரமிப்பில் அகட்டி, திருவள்ளூருக்கு முன்னாலே ஆமாம் 2 ஆற்றுல 2 சைடுகள் பில்டிங்கில் அகட்டி பக்கமாக கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இன்னைக்கு கடந்த 4.5 வருஷமாக ஜெயலலிதா அம்மா எந்த நோக்கத்தோடு ஆக்கிரமிப்பில் அகட்டி தண்ணீர் மழை நீர் போகிறதுக்கு கடலில் போகிறதுக்கு சென்டப் பண்ண வச்சாங்களோ அந்த திட்டத்தை இன்னைக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக சமூக விரோதிகளும் ஆளுங்கட்சிக்காரங்களும் இப்போ திமுக காரங்களும் அதை வந்து பழைய குரலை கதவு தொட்டி ஒரு நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க. இது ஒரு சாம்பிளாக தான் நான் காட்டுறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மழை சீசனில் வந்து சென்னையில் வந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த ஆட்சி வந்தோன்னா பண்ண 5000 கோடி 6000 கோடி 4000 கோடி நிதி ஒதுக்குறீங்க. எதுக்கு ஒதுக்குறீங்க? மழைநீர் கால்வாய் கட்ட போகிறோம், வடிகால் கட்ட போகிறோம், எல்லாமே நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதே போல் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டு இந்த மழை சீசனில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி, மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை கட்டமைக்கணும். அந்த விவசாயத்துக்கு பிரச்சனைகள், தண்ணீர் நிலைமை, நெல் பயிர்கள் அழுகிற சூழ்நிலை இருக்கும்போது அந்த வேளாண்மைத்துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் சென்று ஏக்கர் எவ்வளோ நிதி கொடுக்கணும். அதுக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் நின்று அதனோட கட்டமைப்பு உருவாக்கணும். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக இந்த அரசு, துறை சார்ந்த அமைச்சர்களும் எந்த வேலையுமே அவங்க செய்கிறதுக்குள்ள இது பண்ண முடியல. அவங்க அதை பற்றி கவலையும் படலை. மாறாக இந்த பிரச்சனை திசை திருப்பதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உணவுத்துறை அமைச்சர் நம்ம சக்கரமணி என்ன சொல்கிறாரு, மத்திய அரசு அந்த சில கொள்கை ரீதியான சில பாலிசி வச்சுருக்குது, அந்த வெதர் இதெல்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுக்குற. அப்போ என்ன நீங்கள் உங்கள் எண்ணம் தான் என்ன சொல்லுங்கள், உங்கள் எண்ணம் தான் என்னங்க? அந்த இப்படிலாம் ஒரு பழியை சுமத்தி ஒரு அப்பாய் விவசாயிகள் இவ்வளோ சுருளா துயரங்கள், பல 100 ஏக்கரை இழந்துட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கண்ணீரை உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்லக்கூடிய தயங்காம, நான் கூசாம, வெக்கப்படாம, வெக்கி தலைகுனி இல்லாமல் மத்திய அரசு மேலே அப்பட்டமான பொய்யை சொல்லி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இது தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடைச்சாரு. இது வந்து டெல்டாவினுடைய விவசாயிகளில் தோழர் ராஜேந்திரன் சொல்கிறாரு, செப்டம்பர்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணலை. வண்டிகளும் இல்லை, சாக்கும் இல்லை, கோணியும் இல்லை. லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் தண்ணியில் முங்கிட்டு.
இப்போ இதுக்கு என்ன இந்த விஷயத்தை பொறுத்த நீங்கள் நெல் கொள்முதல் பர்ச்சேஸ் வந்து நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய நிலைப்பாடு. நுகர்வோர் வாணிப கழகம் என்பது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கையில் இருக்குது. இந்த நிர்வாகத்தில் என்ன பண்ணுறோன்னா முழுக்க கலெக்ஷன் கரப்ஷன் இந்த ரெண்டுலேருந்து தான் குறிக்கோளாக இருக்கிறத வர மற்றபடி நெல் வந்தா என்ன அது முளைப்பாரி கட்டினா எங்களுக்கு என்ன சார், அந்த அளவுக்கு அவங்களோட நிலைப்பாடு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் சமூக நீதி என்று பேசக்கூடிய திமுக அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் தன்னுடைய இனத்தை தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பிஏக்களும் அதிகாரம் நியமித்தால் எப்படிங்க நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க. எந்த விவசாயிகளையாவது மாவட்ட அலுவலகத்தில் அந்த கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை ஒரு மனு வாங்குறாங்க. மாதம் ஒரு சிறப்பு ஸ்பெஷல் மீட்டிங்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் எங்கேயாவது விவசாயிகளை நீங்கள் மதிக்கிறீங்களா? விவசாயிகளை ஒரு பொருளாக கூட நினைக்கல. இன்றைக்கி நிலைமை பாருங்கள் சார், சென்னையில் பாருங்கள், அதாவது எங்கே பார்த்தாலும் சாலைகள்லாம் பல் இழிச்சிருக்குது. ஐயா, ஆண்டுக்கு சென்னை மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள பேராட்சி நகராட்சி மாநகராட்சிகளில் சாலைகள் ஆண்டுக்கு 2 முறை போட்டது எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்டுக்கு 2 முறை ரோடு. மழை வந்தோன்னா அதாவது மழை வந்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஒரு பில்லு. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம ஜெயா டிவிக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை என்னமோ போட்டு சாலை மேற்பணிப்பு காரில் போட்டு ஜல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது இப்ப சொன்னீங்கல்ல, இதுதான் இதுக்கு பேரு மெயின்டெனன்ஸ். இதுல என்ன கணக்கு வரும்? மலைக்கும் தாருக்கு செட் ஆகாது இல்ல சார், இதுக்கு பேரு இதுக்கு பேரு மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸுக்குன்னு ஸ்பெஷல் கோட்டையில் ஒரு சில அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க, சில 100 கோடி. ஆமா, இந்த அமௌண்ட்டை ஒதுக்குனாருன்னா அதை யாருக்கு வைக்கணும்? அந்த அமைச்சரை சார்ந்த உறவினர்களும் கான்ட்ராக்ட்காரர்கள் அவர் அன்கோ போட்டு மலையில போட்டு கடையில் கசாயங்களுக்கு எப்படி இருக்கும்? அது என்ன கொஞ்ச நாள் ஐயா, இது எப்படின்னா நாட்டிலேயே தயாரிக்க காட்டுப்பூனைக்கு தீனி போட்ட கதை மாதிரி இது. அதான் இந்த நாட்டிலேயே தயாரிக்க காட்டுப்பூனைக்கு தீனி போட்ட கதை மாதிரி. ராமன், இப்போ இந்த நம்ம பிரபுட்ட கேட்க முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறேன், இது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜல்லியை மிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க, அதை மேலே போட்டு அப்படியே பண்ணிடுறாங்க. நல்ல மழை பெஞ்சா அதை அடிச்சுட்டு போயிடும் சார். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை சார். ஒரு ஆண்டுக்கு 2 முறை தார் சாலை போடப்படுகின்றது. ஆண்டுக்கு 2 ஆமா, ஆண்டுக்கு 2 முறை தார் சாலைகள், ஆண்டுக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸ் என்ற பில்லை போட்டு இது தனி அடிக்கிறது. அந்த ஒர்க்கை கான்ட்ராக்டர்லாம் அமைச்சருடைய சொந்தக்காரங்க இந்த ரோடை போடலாங்க. இந்த மலையில் ஃபுல்லாக எல்லா ரோடும் பள்ளி அடிச்சுட்டு நிற்கிது. அதாவது மழைநீர் கால்வாயில் பார்த்தீங்கன்னா கொசுக்கெல்லாம் கொசு பண்ணை ஆயாச்சு. கொசு பண்ணை சார் இன்னைக்கு தோண்டி போட்டால் ஆமா, கொசு பண்ணை. சிமெண்ட் ஓடுறது பார்த்தா கீரல் விழுந்து கிடக்குது. அதே போல உடைந்து கிடக்கும் மெட்ரோ வாட்டர் மூடி இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி பாதாள கடை. இந்த மூடி எல்லாம் யார் தெரியுமா? கான்ட்ராக்ட்காரங்க எல்லாமே துறை சார்ந்த உறவினர்கள் நடத்துறாங்க போது நீங்க யாரை போய் எங்க கேட்க முடியும் சார்? சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 15 192 195 196 இந்த 3 வார்டிலையும் தான் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் சேர்ந்த விவிஐபிக்கள் சில ஆளுங்கட்சிக்காரங்க அங்க இருக்கிறாங்க. அதாவது 200 வார்டுல நீங்க சொல்லக்கூடிய சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் அரசு இயந்திரம் எங்கு கவனத்தை செலுத்துகின்றது என்றால் 192 195 196. அடுத்தது மண்டலம் 10 127 கோயம்பேடு லேண்ட்மார்க்கில் இந்த நான் சொல்ற இந்த 4 வார்டுலையுமே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விவிஐபிக்கள் ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த விஐபிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபாக்கிங் மிஷின் போடுறாங்க, கொசு மருந்து தெளிக்கிறாங்க, லெமன் ஸ்ப்ரே போடுறாங்க, வண்டியை கொண்டு நிறுத்துறாங்க. கடலில் கொண்டு வீடு கட்டினா தண்ணி எங்கே சார் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அங்கே போய் அதிகாரியை டைட் பண்ணுறாங்க, அதிகாரியை பிழிஞ்செடுக்கிறாங்க. மொத்த அரசு இயந்திரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டலம் 15 நான் சொன்ன 3 வார்டில் நிற்கிறாங்க சார். அப்பா மற்ற வார்டில் எந்த பகுதியில் வருது சார்? இது வந்து ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க சார். ஓஎம்ஆர் ஈஸ்வரோடலாம் மண்டலம் 15 அது அந்த சோளிங்கர் இது பால்பனை இருக்கு பார்த்தீங்களா? அங்கே அதில் தான் இந்த 192 195 196 இது ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரை உள்ள பெரிய டாப் பிஏபிகள் அங்கே இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது மண்டலம் 10 வந்து கோயம்பேடு லேண்ட்மார்க் ஏசியன் கேம்ஸ், அடுத்து தாய்ஸா. இங்கே தான் உங்களுக்கு இங்கே வாழக்கூடிய வந்து அவங்களுக்கு மக்களாக தெரியுதா? மற்றவங்கள மக்களா தெரியலையா? ஏன் இந்த மாநகராட்சி இயந்திரங்கள் அங்கு 24 மணி நேரம் எதுக்கு நீங்க பண்றீங்க? ஆமா, பேசுவோம். இப்போ வட சென்னையில் இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். வட சென்னையில் புளியந்தோப்பு, வியாசர்பாடி, பெரம்பூர், பேசன் பிரிட்ஜி இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் நேற்றைக்கு மணலி, வியாசர்பாடி, எண்ணூர், சர்மாநகர், கொடுங்கையூர், ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, மண்ணடி, பாரிஸ் கார்னர் எல்லா இடத்திலும் மழை. இதுக்கெல்லாம் நீங்க சொன்ன இந்த வார்டுகள் அங்க இருக்கும்ல, அது மக்களுக்கு தெரியல. பிரபுகாந்தி, இப்போ சென்னையில் சில குறிப்பிட்ட மண்டலங்களை சொன்னார். ஆண்டுக்கு 2 முறை 6 மாதத்திற்கு ஒரு முறை சாலை போட போகிறது. இது அல்லாமல் பேரிடர் காலம், பெருசாலை மெயின்டெனிப்பு இதுக்கெல்லாம் ஜல்லியை அப்படியே கொட்டி ஏதோ மிக்ஸ் பண்ணி அப்படி போட்டு ஒரு ஐ வாஷ் கண் துடைப்பு அப்படி தான் நம்ம பார்க்கப்படுது. இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். பேட்ச் ஒர்க்னு வாங்க. இது பேட்ச் ஒர்க் எப்படி போகுது
சார் நான் திருப்பி சொல்கிறது தான் சார். இனி வருங்காலங்களில் பேரிடர் காலங்களே மக்களை யார் காப்பாற்றுறாங்களோ அந்த அரசாங்கம் தான் திருப்பி ஆட்சி அமைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ஒரு வாரமாக டெல்டாவில் பெஞ்ச மழை அதனால் நெல் மூட்டைகள் இது பண்ணதில்ல. எழுதி வச்சுக்கிங்க, 10 எம்எல்ஏ அவுட்டு டிஎம்கேல ஆளுங்கட்சியில். இது எழுதி வச்சுக்கிங்க. டிஎம்கே டெல்டாவில் கண்டிப்பாக விவசாயிகள் வந்து, அதாவது அவங்க ரணம் வந்து பெரிய லெவலில் போய்ட்டு, இப்போ அவங்களுக்கு வந்து எதுவுமே கேட்கல, ஃப்ரீ பீஸ் எதுவுமே கேட்கல. அவங்களோட கட்டமைப்பு, அவங்களோட இது, அவங்க கேட்குற ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்களால் இப்போது விவசாயத்தையும் தண்ணி பட்ஜெட் போடுறீங்க, ஒரு மாலை தட்டுக்கிறீங்க. இப்போ டெல்டா மாவட்டங்களை மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 வேர்ஹவுஸ் குடோன் அந்த மாதிரி சேமிப்பு கிடங்குகள் அது இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. மழை பெஞ்சா என்ன, ரேட்டு கம்மியாக இருந்தால் ஏன் போது விவசாயம் அந்த இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு எப்போ ரேட் அதிகமாக தான் கொடுக்க போகிறான். நிறைய லாரியில் தினமலாம் பார்த்தோம், லாரியில் வச்ச மூட்டை உள்ளே இறக்கி வைக்காமல் அது புழு பூத்து போச்சு. அப்போ இதெல்லாம் பெரிய காரணம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சிஎம் நினச்சார்னா இந்த ப்ராப்ளத்தை 3 நாளில் முடிக்க முடியும். சிஎம்முடைய நாலேஜுக்கு நான் என்ன கேட்குறேன் திரு பிரபுகாந்தி, எத்தனை துறை இருக்குது? சிஎம்முடைய நாலேஜுக்கு இதெல்லாம் வருதா? டெல்டாவில் சாக்கு இல்லைன்னு தெரியுதா? டெல்டாவில் ரோட்டில் கொட்டி வச்சிருக்கிறது தெரியுதா? மெட்ராஸில் இப்படி பேட்ச் ஒர்க் நடக்கிறது தெரியுதா? வட சென்னை தண்ணியில் மூழ்கும், மணலி இந்த பக்கம்லாம் சரியாக ஒர்க் இல்லைன்னு தெரியுதா? இதெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு வந்திருக்கா? ஏன்னா அவருடைய மகன் 8000 மூடை எடுக்குன்னு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் பேசுகிறார் அவர் துணை அமைச்சர், முதலமைச்சர். சார் விவசாயி ஆல்ரெடி ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க. இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் எல்லா விஷயமும் கவர்மெண்ட் பண்ணுது. ஏன்னா விவசாயம் வந்து இப்போ அந்த பன்னீர்செல்வம் கூட என்ன சொல்கிறேன், இவ்வளோ தானே முளைச்சிருக்கு, புல் முளைச்சிருக்கு, அது மாதிரி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பு. திருப்பி அந்த விஷயத்தான் வரேன். அந்த குடோன்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கிடங்குகள் ஏன் அரசாங்கத்தால் கட்டமைக்க முடியல? நான் திருப்பியும் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போடுறாங்களே, 3500 கோடி இது மாதிரி சேமிப்பு கிடங்குக்கு தமிழ்நாடுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் அந்த காசை எடுத்து செலவு பண்ணாமல் இருக்காங்க. ஏன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் மத்திய அமைச்சர் கூட வந்தாங்க, இப்போ பேசுகிறச்ச இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் டெல்டா மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 400 கூட இப்போயே தேவை இருக்கு. ஏன் முதல்வர் நினைச்சார்னா இந்த அரிசி ஆலைகளை இது பண்ணுற அரிசி ஆலைகளை கூப்பிடுங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த மீட்டிங் ஏதாவது கண்டக்ட் பண்ணாரா? இந்த அரிசி ஆலையை இது பண்ணுறதுக்கு அரிசி ஆலை ஓனர்ஸை கூப்பிட்டு பெரிய சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, சைலோ சொல்லுவாங்க, கூம்பு மாதிரி அடுக்கி வச்சு. ஏன்னா இப்போ சாக்க மூட்டை கிடைக்கல அது மாதிரி பாயிண்ட், அந்த மாதிரி டன்னு கணக்கில் ஈவன் இப்போ ஒரு 10,000 டன் 50,000 டன்னா கூட அடுக்கி வைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி ஆரணி ரைஸ் ஆலை அந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் ஏன் டெல்டா மாவட்டத்தில் கட்டமைப்பு தான் பெரிய கேள்வி. இதான் பெரிய பாயிண்ட். ஒன்றும் நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது விவசாயம் தான் வந்து நான் ஒன்றும் சொல்கிறேன், இந்த நெல் மூட்டை அரிசி ஏதோ விவசாயியோட பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாரோட பிரச்சனை, சோத்து பிரச்சனை மாதிரி தான். எல்லா சாப்பிட்ற விஷயம், இவ்வளோ விஷயம் வேஸ்ட் ஆகிருக்கு. எத்தனை பேர் சோத்துக்கு இல்லாமல் பஞ்சத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை லாஸ்ட் மினிட்ல ஏன் இப்போ ஒரு 4-5 கார்ப்பரேட் கம்பெனி இது பண்ணி சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், என்ன ஆகிட போகுது? இந்த மாதிரியான டிசிஷன்லாம் எடுக்க முடியாதா சிஎம்மால்? இந்த மாதிரி விஷயத்தை பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறேன், சென்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, இப்போ இது வரைக்கும் மழை பெஞ்சுன்னா என்ன சொல்லுவீங்க, வயசபாடி, மணலி, மாதாவரம். நான் நீங்கள் நோட் பண்ணிங்க, நான் 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், இப்போ இவர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐக்கிய ஏரியாவில் கூட குழி தோண்டி வச்சுட்டாங்க. குழி தோண்டி வச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்து அந்த தண்ணி அவன் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துடுச்சு. மழை பெய்யலைங்க, ஒன்றும் மழை ஆரம்பிக்கல, தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ சாதாரண பெஞ்ச தூரல் தானே, ஒரு 1/2 hour 1 hour பெஞ்ச மழைக்கே எல்லா தண்ணியும் உள்ளே வந்துச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், போன வருஷம் ஜியோ நல்லா பாஸ் பண்ண நல்லா ஞாபகம் இருக்குது, செப்டம்பர் மாதத்துலேருந்து எக்ஸ்வேஷன் பண்ணுறதுக்கு பர்மிட் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அது ஏன் யாருமே ஃபாலோ பண்ணல? திருப்பியும் சொல்கிறேன், 2021 சொன்னாங்க, அப்போ தான் புதுசாக வந்தாங்க, கொரோனா காலம்னு சொன்னாங்க. இப்போ எண்டில் வந்துட்டீங்க 25, அடுத்த வருஷம் நீங்கள் சொல்லவும் முடியாது, எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ ஒன்றுமா இந்த கதை சொல்ல போகிறீங்க? 5 மாதம் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது, 4 மாதம் தான் அவங்க பவர் இருக்குது. ஒன்றுமா சொல்ல போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, நான் திருப்பி சொல்கிறது, எல்என்டி போன்ற நிறுவனங்கள் 1 வருஷத்தில் 12 மாதத்தில் பண்ண முடியும். இப்போ சென்னையை வந்து கிட்டத்தட்ட வாழ தகுதியற்ற நகரமாக ஆக்கிட்டாங்க. இப்போ சென்னை டிஎம்கேவோட பெரிய திராவிட மாநிலம்னா சென்னை எப்படி வாழ தகுதியற்ற நகரம் மாறிச்சோ அதே மாதிரி தமிழ்நாடே வாழ தகுதியற்ற நகரமாக மாறிட்டு இருக்க மாதிரி தான் சூழல்கள் எல்லா பக்கமும் வருது. ஒன்று இது விவசாயத்தை வந்து அதாவது கை விட்டுட்டாங்க, அப்படி தான் நான் சொல்ல முடியும். விவசாய மக்களை காப்பாற்றலை, அவங்க கை விட்டுட்டாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அக்ரி வேஸ்ட்டை இது பண்ணுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு, விருதுங்கள்லாம் 1000 to 2000 ஏக்கர் வரைக்கும் நீர் மூழ்கி இருக்குது. இப்போ இது கார்ப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு கவர் பண்ணால் மக்களை கண்டிப்பாக காப்பாற்றணும். திரு முத்துகிருஷ்ணன், நீங்கள் வந்து ஒரு பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்
அமைச்சர் தரப்பில் ஒரு அறிக்கை கொடுக்கப்படுது ஒரு சில வாரங்கள் மாதங்களுக்கு முன்பு. அவர் என்ன சொல்றாரு, 15 இடங்கள்ல நாங்கள் அதிக பாதிப்புள்ள இடமாக பார்த்துருக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அலாட்டட் ஃபண்டிங், மோர் ஃபண்டிங், ஒரு half a billion. ஒரு பில்லியனுங்கிறது நல்லா கவனிச்சுக்கிடுங்க, 8000 கோடி, 4500 கோடி ப்ரொவைட் பண்ண half a billion, பெரிய அமௌண்ட், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்னும் 15 இடங்கள் அதிக பாதிப்பை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம். இவ்வளோ பணம் 4000 கோடி 4000 கோடி, அதில் 21 ராட்சச மோட்டார்களை நாங்கள் தயார் செய்ய போகிறோம். ஓஎம்ஆர் ஒக்கியம் பகுதிகளில் அங்கேயும் தண்ணி அந்த மெட்ரோ பணிகள் நடக்குது, இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோங்கிற. எனக்கு என்னன்னா, லெட் அஸ் நோ சம்திங். ஐ மீன் ஆஸ்கிங் டு த கொஸ்டின். இப்போ எனக்கு என்னன்னா, இவ்வளவு வேலை செய்தும் 15 இடங்களுக்கும் ராட்சச மோட்டார்களுக்கும் சென்னை பல பகுதிகளில் கைகளால் அள்ளப்படுகிற சூழ்நிலையும் இன்றைக்கு பார்க்கிறோம். என்ன, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் கண்டறிந்திருக்கிறாங்க. அந்த கண்டறிந்திருக்கு என்ன முறையை கையாண்டாங்க? பழைய டேட்டா வச்சு பண்ணினாங்களா? அதாவது இப்போ ஏற்கனவே வல்னரபிலிட்டி இருக்குதா? அந்த மாதிரி இடத்த எந்த முறையில் கையாண்டாங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியான விஷயம் தெரியல. அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள்னால் நான் கேட்குறது 3லேருந்து 5 அடி உயரம் நீர் தேங்கும் பகுதிகளா, இல்லாட்டி 3லேருந்து 5க்கு மேலே உள்ள பகுதி தான். இதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கிற விவரம் தெளிவான முறையில் கொடுக்கல. அது எது சூப்பர் சக்கர் அப்படிங்கிற நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ லட்சத்துக்கு கொடுத்து வாங்குறாங்க. அந்த தண்ணியை உறிஞ்சி அந்த தண்ணியை எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க, அதுவும் தெளிவாக தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நகர அக்ளாமரேஷன் அப்படின்னு நகர எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழிங்கநல்லூர் 15 ஜோனுக்கு விரிவாக்கம் தெற்கு நோக்கி தான் போகுது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஜோன் 15க்கு கீழே உள்ள பகுதியில் தான் ஆகுது. அந்த இடத்துல இந்த விரிவாக்கத்திலேயே ஆரம்ப கட்டத்திலே இவ்வளோ பெரிய பேரிடர் நிலைமைகளை உருவாகிட்டு இருக்குது. இது இப்போவே கண்டுகொள்ளாமல் இருந்தா அப்படின்னாக்கா வருங்காலங்களில் அது மேம்பாட்டு திட்டத்திற்கு எந்த அளவுக்கு உதவுங்கிற விவரமும் தெரியலை. ஸோ இந்த மாதிரி சென்னை போன்ற மாநகரங்கள் இப்போ இன்னைக்கு நாம பேசுறது இப்போ வரும்போது கோயம்பேடு மெயின் பக்ஷன் திரு ராமன் அவர்கள் சொன்னது மாதிரி அங்கேயே துண்டு துண்டா உடைஞ்சிருக்கு. காலையில பார்க்கிற போது நம்ம ஜெயா டிவிக்கு முன்னாடி அந்த காசி தேட்டருக்கு பக்கத்துல இதை போட்டுட்டு இருந்தாங்க. இது மட்டும் சொல்லி சார், மழைக்காலத்துல தாருக்கும் தண்ணிக்கும் செட் ஆகாது. அப்ப எப்படி போடுறாங்க? டைம்ல போடுறது ஃபெயிலியர் தான். ஏன் போடுறாங்க? அது அரிப்படிச்சு போயிடும், அது வேஸ்ட். நான் என்ன கேக்குறேன், போடக்கூடாது. நீங்க சொல்றீங்க அவசர கால நடவடிக்கைகள்ன்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் உருவாக்குறாங்க. நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு ஒரு மாய பிம்பத்தை, அது பேட் பிராக்டிஸ். இதுல தான் பில் போட முடியும் சார். இதுல உங்களுக்கு மத்தவங்களுக்கு இதுல தான் பில் நிறைய போட முடியும். அதுக்கு தான் பேட் பிராக்டிஸ் சார். டூஸ் டோன்ட்ஸ் இருக்குல, இது டோன்ட்ஸ். இது செய்ய கூடாது, இது செய்ய கூடாது. இது ஏன் பண்ணணும்? இது பண்ணவே கூடாது, இது பர்மிட்டே கொடுக்க கூடாது. அதான் சொல்றேன் சார். இப்போ ஏவா வேலூர் தன் பேட்டியில சில கருத்தை சொல்றாரு. இப்போ நம்ம நீங்களே பேசலாம். 613 புறநகர் சாலை தமிழ்நாடு அரசு இந்த இதுல பார்க்கறதுல சென்னை புறநகர் பகுதியில் தான் சொல்றேன். சென்னையில் மட்டும் 423 கிலோமீட்டர் வடிகால் வசதிகள். இது ரொம்ப முக்கியமாக அவர் சொல்றாரு. அதுல 752 சின்ன பாலங்கள், 20க்கு மேற்பட்ட பெரிய பாலங்கள். இது எதெல்லாம் எனக்கு தான் சென்னை, ஆவடி, தாம்பரம் புறநகர் மாநகராட்சிக்குள்ள வந்துருது இல்ல. இப்போ இந்த 623 கிலோமீட்டர் வடிகால் வசதிகள் என்ன நடந்திருக்கு, என்ன பார்க்க எப்படி வடிகால் வசதியோட டிசைனு, அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்னங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. இந்த வடிகால் வசதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் கேட்குறேன், 10 சென்டிமீட்டரு மழை பெய்யுது ஒரு நாளில், அது தாங்குமா? இல்லாட்டி 20 சென்டிமீட்டருக்கு மேலே வருது, ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, அலர்ட் மெக்கானிசம் கொடுத்தா அதனுடைய ரெட் அலர்ட்டுங்கிற மீனிங்கே என்ன அப்படின்னாக்கா 22.5 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் அதிகமாகுது, அதற்கு மேலே உள்ள பகுதியில் ரெட் அலர்ட். 22.5 சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? சென்டிமீட்டர் 220 மில்லிமீட்டர். அப்போ இந்த மழை அளவு தாங்கும் அளவுக்கு இந்த வடிகால் வசதி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்புறம் இப்போ இருக்க நார்மலான இந்த ஸ்டாம் வாட்டர் SWD அப்படிங்கிறாங்க, இன்டகிரேட்டட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டு கலெக்டர், ஒரு ஸ்ட்ரீட் ட்ரெயின் இருக்கும், அப்புறம் ஃபீடர் இருக்கும், அப்புறம் கலெக்டர் இருக்கும், அதுக்கு பிறகு மேக்ரோ ட்ரெயின், அப்புறம் தான் அவுட்ஃபால் கடலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, எந்த நீர்நிலைகளில் கொண்டு சேர்க்குற அந்த மாதிரி இருக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ இது நகரப்புறங்களில் நடக்கக்கூடிய இந்த பருவமழை காலங்களில் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்ம கிராமப்புறங்களோ இல்லாட்டி விவசாயம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 16 விவசாய மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். விவசாய மண்டலங்களா அதை பேஸ் பண்ணிகிட்டே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாவே
எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 14 மண்டலம் 14 மண்டலம் விவசாய மண்டலம், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ், காலநிலை மண்டலங்களை பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நிலத்தோற்றத்தையும் வைத்து அதனுடைய மழைப்பொழிவையும் வச்சு நம்ம வச்சு பிரிச்சிருக்காங்க. இப்போ இயற்கை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வெப்பமண்டல நாடாக இருக்குது. ஸோ உபமண்டல வெப்பமண்டல நாடுகளாக இருக்கிற நேரத்தில் இதனுடைய ஆண்டு மழைப்பொழிவுன்னு பார்த்தா 940 மில்லிமீட்டர். ஸோ இதில் 63% மழை வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது இந்த பருவகாலம் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ங்கிறது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 90 நாளில். ஸோ அப்போ மீதி இருந்த இந்த 12 மாதத்தில் 3 பருவத்தை நம்பி தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. கேரிஃப், ராபி, ஜாய்டு அப்படின்னு 3 பருவங்களை நம்பி விவசாயம் இருக்கிறாங்க. அதில் 63% இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கிடைக்கக்கூடிய இந்த ராபி சீசன் மழையை நம்பி இருக்குது. ஸோ அதில் எந்தவித ஒரு தெளிவான ஒரு பிளானிங், ப்ரீ பிளான் இல்லாததுனால இன்றைக்கி விவசாயங்களை பாதிச்சிருக்கு. இப்போ கேரிப்பில் நடந்து முடித்த இந்த அறுவடைக்கு உண்டான விவசாய நிலங்களில் நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த அடையாளம் காணப்பட்ட முக்கிய பிரச்சனைகளாக ஒரு 5 காமிக்கிறேன். அதில் 1 சேமிப்பு மற்றும் உள்கட்டமைப்புகளுடைய பிரச்சனைகள் இருக்குது. 2வது தாமதமான கொள்முதல் மற்றும் பணியாளர் சொல்லிட்டார். அடுத்தது ஈரப்பதம் தர மதிப்பு நிராகரிப்பு 17-20. 17ங்கிறது இயற்கையாக இப்போ கொடுத்தது. இப்போ நேற்றுக்கு சென்ட்ரல் டீம் வந்து விசிட் பண்ணிட்டு அதை 23க்கு என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஒரு குவிண்டாலுக்கு ஒரு 1300 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்க மானியம் கொடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அது தெளிவான தீர்மானத்துக்கு வரல. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இன்னும் 2 நாளில் தெரிய வரும். நாட் இன் மேட். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஈரப்பதம், அது அதனுடைய மாய்ச்சர் கண்டிஷன் 17% அப்படின்னு. ஸோ அப்போ சில சமயத்தில் அடுத்தது 4வது பாயிண்ட் முறைகேடுகள் மற்றும் பணம் செலுத்துவது உண்டான பிரச்சனை. 5வது போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து தடைகள், டிரான்ஸ்போர்ட். இது எப்படின்னாக்கா டிபிசி இருக்குது பார்த்தீங்களா, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 125 இருக்குது. அதில் 103 வந்து நேரடி கொள்முதல், அது வாணிப நுகர்பொருள்லேருந்து வருது. மீதி இருக்கிற 20 டைரக்ட் கவர்மெண்ட்டாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனுடைய செயல்பாடுனுடைய தன்மைகள், அதை கொள்முதல் பண்ணக்கூடிய முறைகள் என்னங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக தெளிவாக இல்லை. அதாவது வெளிப்படை தன்மை. இன்னைக்கு தான் எவ்வளவோ டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வெளிப்படை. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஏன் ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு விவசாயிகளோட டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை கொண்டு போயிடுச்சு. ஜெப்டோ வந்து எவ்வளவு ஃபேமஸா இருக்கு, எத்தனை பேர் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே உழவன் ஆப்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டோட உழவன் ஆப் இருக்கு. அக்ரிகல்ச்சர் அது மூலமா ஏன் சேல்ஸ் புக் பண்ணி வித்து தரக்கூடாது? அது பண்ணா அழகா ப்ரொக்யூர்மெண்ட் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. திருப்பி ரைஸ் மில் ஓனர்ஸ் இருக்காங்களா, எல்லா ரைஸ் மில் ஓனர்ஸும் கூட அசெம்பிள் பண்ணி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போடுங்க, இது எல்லாமே வாங்கிக்கிங்கன்னு சொன்னா வாங்கிப்பாங்க. இப்போ ஒண்ணு சொல்றேன், ஈரப்பதம் பெரிய பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அந்த ஈரப்பதத்தை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து ஒரு அக்ரி வேர்ஹவுஸ் வந்து அந்த இடத்துல ஒரு சோலார் டிரைவர் போடுங்க. சோலார் டிரைவர் வந்து அந்த ஈரப்பதத்தை அழகா மேனேஜ் பண்ண போகுது. அது ஒரு நல்ல கருத்து. என்ன சோலார் போட்டுட்டோம் அப்படின்னா அதை ட்ரை பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு வந்து தரநிர்ணயம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆனவுடனே எது சொன்னாலும் இவங்க வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணல, இவங்க செய்யல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்போ கேள்வி, அவங்க பண்றது இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணாங்க, அது பண்ணாதான் தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. இப்போ டெல்டா மாவட்டம் அப்படின்னாவே ஐயா ராஜேந்திரன், இப்பொழுது நம்முடைய டிசாஸ்டர் மேனேஜனுடைய கல்வியாளர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் இங்கே 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் திரு பிரபு காந்தி, மற்றவர் தோழர் முத்துகிருஷ்ணன். அவங்க வைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி உங்கள் மாவட்டங்களில் தஞ்சை, டெல்டா, திருவாரூர் இந்த பகுதிகளில் இந்த பர்ச்சேஸ் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை இல்லை, குடோன் வசதிகள் இல்லை, டிரான்ஸ்போர்ட் அதை எடுத்துகிட்டு போகக்கூடியதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, அடிப்படையான சேனல், ஜூட்டு இது எதுவுமே இல்லை. இது அறவைக்கு கொண்டு செல்வது எல்லாம் மிக மிக செட்பேக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு விவசாய சங்கத்தின் தலைவராக திரு ராஜேந்திரன், எந்த அளவிற்கு நீங்கள் பாதித்தீர்கள் என்றால் இதில் உங்களை அதிகமாக அழுத்திய காரணம் எது? தோழர் ராஜேந்திரன். நெல் கொள்முதல் நிலையங்களே நிரந்தரமா ஒரு இடத்துல இல்ல. இந்த வருஷம் ஒரு இடத்துல போடுறாங்க, சரி, அடுத்த வருஷம் இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி போறாங்க. அதுக்கு உண்டான சிமெண்ட் கலமே கிடையாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு கிராவல் மண்ணு கூட அடிக்கிறது இல்லை. வேளாண்மை துறையும் ஊரக வளர்ச்சி துறையும் ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு கிராவல் மண் அடிச்சா கூட மண்ணு தண்ணி மழை பெஞ்சா கூட தண்ணி போய் சேராதாங்கண்ணே. மேடு படுத்தினா கூட தண்ணி போய் சேராது.
ரெண்டாவது பழுதா கொடுக்கறதே இல்லை. நாங்கள் விவசாயிகள் தான் கொண்டுட்டு போய் நெல்லை கொட்டி பழுதா வச்சு மூடுறோம். கொள்முதல் நிலையத்தில் எங்கேயுமே பழுதா கொடுக்கறதே இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு பழுதா கொடுக்குறேன்னு சொல்லுது, பழுதாவும் கொடுக்கறது இல்லை. இந்த பணியாளர் அமர்த்துறதுலே நாள் கடத்துறாங்க. இன்னைக்கு வருது நாளைக்கு வருது அப்படின்னு நிரந்தர ஒரு 10 நாள் பணியாளர் வேலை செய்வாங்க, அடுத்த 10 நாள் அவங்க வேற வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு உண்டான கூலி வருவாய் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க நின்றுக்கிறாங்க. அப்போ ஒரு 2 நாள் 3 நாள் கேப் கிடைக்குது. இதே சத்தீஸ்கர் நம்ம தமிழக முதல்வர் சொல்றாரு 50 நாட்களில் 10 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கங்கிறாரு. அதே சத்தீஸ்கர் மாநிலம் இருக்கிறதுலே தமிழ்நாட்டை விட சின்ன மாநிலம் 45 நாட்கள்ல கிட்டத்தட்ட 1,49 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அப்ப தமிழகத்தை விட சின்ன மாநிலம் கொள்முதல் பண்ணியிருக்கும் போது தமிழக மாநிலம் ஏன் கொள்முதல் பண்ணலன்னு ஒரு கேள்வி விவசாயிகள்கிட்ட எழுது. இது கிட்டத்தட்ட 2023 1968 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தேசிய ஆணையம், மத்திய தேசிய ஆணையம் அறிவிக்குது. இந்த இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விவசாய தற்கொலை அதிகமாக நடக்குது. இது காரணம் போதிய வேளாண்மை துறையில போதிய கவனம் செலுத்துறதில்ல. கிட்டத்தட்ட 46,000 கோடி இந்த நிதி ஒதுக்குனாங்க. தனி வேளாண் பட்ஜெட்னு அறிவிச்சு 46,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்குனாங்க. அந்த நிதி எங்க போச்சுன்னே தெரியல. எந்த விவசாயிகளுக்கு நிதி போகல. வரிசை நடவு, ஒத்த நடவு, மிஷின் நடவு இதுக்கெல்லாம் மானியம் இருந்துச்சு. அந்த மானியம் எல்லாம் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எந்த விவசாயிகளுக்குமே கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாங்க. இந்த 46,000 கோடி யாருக்கு எப்படி போய் சேர்ந்துச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தா தமிழ்நாடு அரசு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். ஒவ்வொரு விவசாயியும் அதை தான் கேட்கிறாங்க. இந்த சொல்லுங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க. ரெண்டாவது தொடர்ந்து பேசுங்க. அதான் தண்ணியை வெளியே தமிழ்நாடு அரசு இப்ப கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தை பார்த்தா இப்ப 20 நாளைக்கு மேல வயல்ல தண்ணி தேங்கி இருக்குது. அதை வெளியேற்றுறதுக்கு வெளியே அந்த தண்ணி தேங்குற வடிகாலை சீர்படுத்துறதுக்கு பொறியியல் துறையில இருந்து ஆளுங்க போகல. தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள்லாம் யாரும் பார்வையிடல. முதல்வர், தமிழக முதல்வர், துணை முதல்வர் போனாரு, போயிட்டு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துட்டார். யாருமே அமைச்சர்கள்லாம் யாரும் போகல. இதே சென்னை பெருநகரத்தில் வெள்ளம் வரும்போது அந்த சென்னை மேயர் போறாங்க, எல்லா அமைச்சரும் ஒவ்வொரு தொகுதியா போறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க, தண்ணி அகற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடு லாரி கீரி எல்லாமே செய்யறாங்க. ஆனா விவசாயி வய முழுகிட்டா யாருமே வந்து பாக்குறது இல்லை. இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. அவங்களுக்கு உண்டான அந்த விவசாயி வய முழுகிட்டா அவங்க எத்தனை நாள் மொழி வந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, முழு நேரம் சாப்பிட மாட்டாங்க, அந்த வயல்லே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நிவாரணமோ இல்லை 3 நேரம் சாப்பாடு வசதியோ அந்த தண்ணியை அகற்றுறதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் பொறியியல் துறை, நீர்வள பொறியியல் துறை மூலியமா எமர்ஜென்சி கால நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சரி ராமன் சார், ஒரு சொல்றதை கவனிச்சிங்களா? நாங்க ஒரு நாதியற்ற சமூகமா மாறிட்டோங்கிறார். கேட்க நாதி இல்லையா? ஜார்க்கண்ட சொன்னார் பாத்தீங்களா சார்? எவ்வளோ தெளிவாக அவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அதாவது இந்த அவருடைய கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கும் முதலமைச்சராக இருக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பிரச்சனை, மழையால் பாதிக்கப்பட்ட இடத்துல எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டில் மீட்டிங் போட்டு அந்த துறையை சார்ந்த சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரி, துறை சார்ந்த அமைச்சரையும் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் முடுக்கி விடுவாங்க. அதாவது பேரிடர் மேலாண்மை திட்டத்தை முடுக்கி விட்டு உடனடியாக என்ன செய்யணும் எது செய்யணும் ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவாங்க. அந்த நிலைப்பாடு இன்னைக்கு ஏன் இல்லைன்னா, அதுக்கு ஐடியா சொல்லுறதுக்கு கூட யாருமே இல்லை சார். பிபி சீனிவாசம் எல்லார் ஈஸ்வரியும் பாடினா ஒரு பக்தி பாடலுடைய வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது அன்னைக்கு ஜெயலலிதாமா முதலமைச்சர் இருக்கின்ற போது அந்த விவசாயிகள் மட்டுமல்ல, சாமானிய ஏழை எளிய மக்கள் கூட எப்படி இருந்தாங்கன்னா, அம்மா என்று அழைத்தால் அபயம் தந்து வருவாள், இம்மாநிலத்தில் இவர் போல் இங்கும் அவ தாயும் உள்ளாரோ என்ற ஒரு பிபி சீனிவாசன் எல்லார் ஈஸ்வரியும் பாடின ஒரு பக்தி பாடல். அது வந்து அதில் என்ன முன்னால் என்ன போடுறான்னா, சகாயத்தின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. இதுதான் இந்த பாடல் வரி. எவ்வளோ தத்ரூபமான பாடல் பாருங்கள். அவங்க கேட்க கேட்க உங்களுக்கு சலிக்காத இந்த பாடல் வரிகள். பிபி சீனிவாசும் எல்லாரும் பாடின பாட்டு அந்த பக்தி பாட்டாக இருந்தாலும் அன்று அதிமுக ஆட்சியில், ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில் மக்கள் மட்டுமல்ல அரசு துறை அதிகாரிகளும் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க என்பது எவ்வளோ விஷயங்கள் வந்து. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னென்னா,
எதிர்க்கட்சிகள் வரிசையில் சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால தான் வி.கே. சசிகலா அம்மையார் தொடர்ந்து சொல்றாங்க. அப்படி இருங்க. இப்போ நான் இப்படி நல்லா நான் கேட்க சொன்ன பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அம்மையார் சசிகலா சைட்டுக்கு போறாங்க, மக்களோடு மக்கள் பார்க்குறாங்க. அம்மா நான் பாருங்கன்னு கையை காட்டுறாங்க. நாகப்பழம் போல கை பொத்து போச்சு சூடான்னு 38 நிமிஷம் கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. இப்போ மற்ற தலைவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? நான் கேட்குறேன், சொல்லுங்க. அதாவது தலைவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை. அதாவது இந்த விஷயத்தில் நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். வி.கே. சசிகலா அம்மையார் அந்த இடத்துக்கு போகும்போது மக்கள் அவர்களை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்து சென்று அந்த இடத்தில் பார்வையிட்டால் எந்த மனநிலை வருமோ அதே மனநிலை தான் மக்கள் சசிகலா அம்மாவை பார்க்கின்றார்கள். அந்த நிலைப்பாட்டில் காரணம் என்னென்றால் ஜெயலலிதா அம்மாவுடைய திட்டம் என்ன என்று அப்படி எப்படி சொல்லப்படுறது வி.கே. சசிகலா அம்மையாருக்கு தெரியும். அதைத்தான் சொல்றாங்க. அதைத்தான் எனக்கு தெரியுங்கிறாங்க. அந்த இதனால தான் அம்மையார் என்ன சொல்றாங்க, சசிகலா அம்மா 2026 அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு நம்பிக்கை கொடுத்தார். என்றால் அங்கு விவசாயிகளின் கண்ணீரை ஜெயலலிதா அம்மையார் பார்க்கக்கூடிய அந்த கண்ணீர் எப்படி மனநிலை உண்டாகின்றதோ அந்த மனநிலை வி.கே. சசிகலா அம்மாவுடைய மனநிலை உருவானால் தான் மக்களிடம் சொல்லுகின்றார், செய்தியாளர் சொல்லுகின்றார். 2026 அதிமுக கூட்டணி மகத்தான கூட்டணி அமையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை அல்ல. மக்கள் இது மீது தினசரி பொய்யான செயல்பாடு கொடுத்து எப்படி மருத்துவர்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்தார்களோ. பொய்யன்னு கண்ணு முன்னாடி ஜெயா டிவிக்கு முன்னாடி உடஞ்சதுக்கு ஜல்லியை போடுறாரு இவர். பிரபு சொல்றாரு ஐயா மழை பெஞ்சா அந்த ஜல்லி நிக்காதுங்கிற. இதுக்கு தான் எத்தனை கோடி கணக்கு ஆச்சு 4 ஆண்டே சாட்சி. ஈடில்லா ஆட்சி 4 ஆண்டே சாட்சி. இது திராவிட மாடல். இது திராவிட ஊழல் செய்வது, கொள்ளை அடிப்பது, கோலிப்பில் போடுவது, இதுதான் திராவிட மாடல். எல்லோருக்கும் எல்லாம் இல்ல, ஒரு குடும்பத்தில் எல்லாம். பேராவூரணி, ஒரத்த நாடு, தஞ்சாவூர் இங்கெல்லாம் நடந்தது தெரியாது, விட்டுருங்க. ஜெயா டிவிக்கு முன்னாடி இன்று பாலத்தில் பொதுப்பணித்துறையா என்ன துறையோ வந்து ஜல்லியை போடுது. பிரபு காந்தி சொல்றாரு மழை பெய்கின்ற போது மதியானம் 10 மணிக்கு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இது விளங்காதுங்கிறாரு. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? சரி சொல்லுங்க. வரேன் ராமன் சார் வரேன் சார். அதாவது பேரிடர் தாங்கக்கூடிய கட்டமைப்புகள் வந்து பெரிய லெவலில் டிசைன் பண்ணலை, டிசைன்லேயே ஓட்ட. இன்னொரு பாயிண்ட் திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணல. போன வருஷம் பெஞ்ச மழைக்கு எல்லா டேமும் அன்டைமில் திறந்து விட்டாங்க. சென்னையில் இது பண்ண மாதிரி இப்போ விழுப்புரம், திருவண்ணாமலைலாம் பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆகிடுச்சு. அன்டைம் நடுராத்திரி 2 மணிக்கு பண்ணாங்க. இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்னும் டெவலப்மெண்ட் எல்லா டேமும் எதாவது ஆட்டோமேஷன் பண்ணாங்களா, எவ்வளோ லெவல் வருதுன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணாங்களா, அது எதாவது கோஆர்டினேஷன் இருக்கா? திருப்பி என்ன சொல்லணும்னா, இப்போ ராமன் சார் சொன்ன மாதிரி அனைத்து டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் வேணும். இது பொதுப்பணித்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, தாசில்தார் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பொது சுகாதாரத்துறை இருக்குது, மருத்துவம் இருக்குது, எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணணும். அப்போ எல்லாருமே ஹை அலர்ட் இல்லை. ரெட் அலர்ட்னா என்ன அர்த்தம்? எல்லா துறையும் வந்து இந்த மழை சார்ந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்றெல்லாம் ப்ரையாரிட்டி வைங்க. அதுதான் வந்து ரெட் அலர்ட்டுக்கு உண்டான மெயின் ப்ரையாரிட்டி. ஒன்று சொல்கிறேன் திருப்பி இப்போ இந்த மோகனா புயலை வந்து நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சென்னைக்கிட்ட வந்து இப்போ காக்கிநாடா தாண்டி இருக்குது. ஆனால் அது மேபி திருப்பி டைவெர்ட் ஆகலாம். ஏன்னா ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. அது எப்படி ஒன்றாலும் ஆகலாம். மேபி திருவள்ளூரில் டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அசஸ்மெண்ட் போன வருஷமும் நடந்தது. அதுதான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா கடந்து போயிடுச்சின்னு சொன்னாங்க. ஆனால் 3-4 அவர் விழுப்புரம், திருவண்ணாமலையை உண்டெல்லாம் பண்ணிட்டு தான் போச்சு. இதுதான் மேஜராக பார்த்தோம். இன்னொரு விஷயம், ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். சதுப்பு நிலம் வந்து சென்னைக்கு, ஏன்னா பள்ளிக்கண்ணே வேளச்சேரி ஒரு சும்மா ஒரு 1/2 hour மழை பெஞ்சாலே வெள்ளச்சேரின்னு எல்லாமே கார் எடுத்துன்னு போய் இந்த பிரிட்ஜு மேலே போய் நிறுத்துவாங்க. இதான் மெயினாக பார்த்துருக்கோம். எல்லா வீட்டுக்கும் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துடும். அப்போ திருப்பி பெயிண்ட்டு செலவு, கார் செலவு, இந்த செலவு எல்லாமே. டிசம்பர் மாதம்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு குறைஞ்சி ஒரு 4-5 லட்சம் மினிமம் லாஸ் ஆகும். இதுதான் எப்பவுமே நடக்குது. அதேமாதிரி திருப்பி சொல்கிறேன், அந்த சதுப்பு நிலம்ன்றது இயற்கையாக கொடுத்த வரப்பிரசாதம். அங்கே போய் ஒரு குப்பை கிணங்கு வைக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, டம்பிங் ஸ்டேஷன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சதுப்பு நிலம்ன்றது பள்ளிக்கண்ணிலிருந்து துறப்பாக்கம் வரைக்கும் இருக்குது. நம்ம சதுப்பு நிலம் என்ன சொல்லுவோம், பள்ளிக்கண்ணை அப்படிதான் தெரியுது. ஆனால் அது துறப்பாக்கம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அங்கே வெளிநாட்டு பறவைகள்லாம் வருது. வருதுல்ல, அது வருது. இன்னொன்று சொல்லிடுறேன், பிரிகேடுன்ற ஒரு கம்பெனி வந்திருக்கு. அது எப்படின்றத ராமன் சாரே சொல்ல, சதுப்பு நிலத்தில் கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுக்குது. என்ன கம்பெனி? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு பிரிகேடு. அது எந்த தனியார் கம்பெனி, ஒரு கட்டுமான கம்பெனி. ஆனால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்க? மார்ஷல் லேண்டில் கொடுக்கவே கூடாது சார். அது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் இல்லை. அதான் சார், மார்ஷல் லேண்டில் கொடுக்கவே கூடாது. ஆனால் கவர்மெண்ட் இஸ் கிவன் தி. அப்போ இதுக்கு தான் சிஎம்டிஏ வேலை செய்தா சார்? அதுக்கு வந்து சிஆர்இசட் அப்ரூவல் வாங்கினா தான் முடியும் சார். அது கடற்கரை ஒழுங்கு மேலாண்மை திட்டத்தில் பர்மிஷன் வாங்கணும். வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்வாயன்மெண்ட் கொடுத்து எப்படி வாங்கினாங்க? யாருடைய அரசு?
தமிழ்நாடு அரசு சிஎம்டிஏ கண்ட்ரோலில் அது எப்படி கொடுத்தாங்க சார்? இந்த விவகாரம் பொறுத்தல நம்முடைய பேரிடர் மேல இருக்கக்கூடிய பிரபுகாந்தி அவர்கள் ஒரு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில மேட்ரு சொன்னார். பள்ளிக்கரணை சதுப்பு நில அந்த இடங்கள் வந்து அந்த காலத்திலிருந்தே வெளிநாட்டு பறவைகள் சீசன் நேரத்தில் வந்து இனப்பெருக்கத்தை பெருக்கிக் கொண்டு குடும்பத்தோடு மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போவாங்க. ஐரோப்பிய நாடுகள் இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகின்றது. சமீப காலமாக தெற்கு ரீஜனில் உள்ள மண்டலம் 5 மண்டலத்தில் உள்ள குப்பைகளை டம்பிங் பண்ணக்கூடிய இடமாக அந்த பள்ளிக்கரணையை பயன்படுத்தி விட்டார்கள். அதாவது குப்பை மேடாக ஆக்கிவிட்டார்கள். தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி ஆகி ரசாயனமாக உருவாகி கெமிக்கல் ஆகி அந்த இடத்துல போகக்கூடிய மூச்சு சுவாசம் பாதிக்கக்கூடிய லெவலுக்கு உருவாகி போச்சு. ஆனால் கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஏற்கனவே இடம் சுருங்கியாச்சு. 5ல் 1 பங்கு தான் சதுப்பு நில இடம் இருக்குது. இதெல்லாம் ஐடி பார்க்க பெரிய பெரிய இதில் கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை ஆளுங்கட்சியை சேர்ந்த சில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கணவன் ஐஏஎஸ் என்றால் மனைவி ஐபிஎஸ் அதிகாரி இருப்பார். கணவன் ஐஏஎஸ் என்றால் மனைவி ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார். அறப்போர் இயக்கம் இதை பற்றி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. அப்படி இருக்கின்ற போது என்ன அறப்போர் இயக்கம் யாரை வெளிச்சம் போட்டுக்கன்னா தலைமைச் செயலாளரும் அவருடைய துணையாரும் சார்ந்து இந்த இடத்த வந்து இன்லீகலா டீல் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னங்க அர்த்தம்? சரி, தலைமைச் செயலாளர் போடுறாங்க, என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் இருக்கு, சிஎம் உடைய நேரடி கண்ட்ரோல் இருக்கு, கோலியேஷன் மினிஸ்டர்ல டாப் லெவல் சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த கேள்வி ஜட்ஜஸ் கேட்கணும். என்ன சார் செஞ்சாங்க? இந்த கேள்வியை கேட்க வேண்டுமானால் மாண்புமிகு நீதிமன்றம் முன் வந்து ஜட்ஜஸ் கேட்கணும். அந்த பள்ளிக்கரணையில் எவ்வளவு இடம் இருந்தது, ஒரிஜினல் இடம் இப்ப எவ்வளவு இடம் சுருங்கி இருக்குன்னு மாண்புமிகு நீதிமன்றம் கண்காணித்து வந்தால் நிச்சயமாக எங்க அப்பம் குதிரைக்குள்ள இல்லை என்று ஒரு நிலைப்பாடு வரும். தான் நான் தொடர்ந்து சொல்கின்றேன், இந்த ஆட்சியை ரன் செய்வதே முதலமைச்சர் இருந்தாலும் மக்கள் பரவல் ஆனால் நிர்வாகத்தை சேர்ந்து சில ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து நிர்வாகத்தை நடந்து கொண்டே அவர்களுக்கு சாதகமான நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருந்தால் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேக்ரவுண்டும் சொல்றோம் சார். அந்த சதுப்பு நிலத்துல பிரிகேடு கம்பெனி கட்டவே கூடாது. பிரிகேடு தான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடம் பத்தி ஒரு தனியார் கட்டுமான கம்பெனி, ஈவன் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அவங்க தான் கட்டி வச்சிருக்காங்க பெருங்குடியில். அதே ரோடில் தான் இந்த சைடில் கட்டுறதுக்கான பர்மிஷன் விட்டுருக்காங்க. அதாவது பிரிகேடு என்ன மாதிரி பவர்ஃபுல் கம்பெனினா அவன் என்ன வேணாலும் கட்டுவான். அவனை யாராவது அரசாங்கம் கேட்டால் அரசாங்கமே ஆட்டம் கண்டுரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாடின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர்ஃபுல்லான பாடி அப்ப என்விரான்மென்ட் சதுப்பு நிலத்தை கதையை முடிக்க சொல்ல வரேன். ஒரு சதுப்பு நிலம் 4 ஏரிக்கு ஈக்குவல் சார். புழல் ஏரி இருக்கு பாத்தீங்கன்னா, புழல் ஏரியோட 4 ஏரிக்கு ஈக்குவல். அப்போ அது பாதுகாக்கப்பட வேண்டிய மண்டலம். ஒன்னொன்னு சொல்றாங்க சார், பேர்ட் சாங்சுரி, இந்த பறவை சரணாலயம் 2 மாடிக்கு மேல கட்டவே கூடாது. நீ குளோபல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் எங்க கட்டி வச்சிருக்கீங்க? எந்த இடத்துல இருக்கு? அப்ப மழை பெஞ்சா தண்ணி அங்க உள்ள வரதான் செய்யும். அப்ப எப்படி நடக்கும்? திரு முத்துகிருஷ்ணன், இப்போ அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஷார்ட் டைம் மிட்டிகேஷன் இல்லை லாங் டேர்ம் மிட்டிகேஷன் 2 விதமாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற பிரச்சனை இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ இருக்கிற கொள்முதல் நெல்களை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலைமை தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல அதுக்கு தேவையான அந்த கொள்முதல் சாகுபடிப்பட்ட இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேமிப்பு கிடங்குகள் வைக்கணும். இப்போ சேமிப்பு கிடங்குகள் இப்போ டெல்டா மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். கும்பகோணம்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னாக்கா, ஆலயங்கள் நிறைந்த இடம், கோயில்கள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது. அது ஏன் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னாக்கா, விவசாய நிலங்களில் நெல் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா கோயில்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கிரானைட் சிஸ்டம் கோயிலில் இருக்கும். அது என்ன ஆகுனாக்கா 2 சீசன்லேயுமே, வெயில் காலங்களில் அது குளிர் பதமாகவும் இருக்கும், மழை காலங்களில் அது சூடாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரை ஆகாத அளவுக்கு இயற்கையான அமைப்பு உடையது. கோயில்கள் ஏன் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது காரணம், விவசாய நெல்களை அங்க பாதுகாப்பு வைக்கணும். தமிழ் கலாச்சாரங்கள்ல திருக்கோயில்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கா வச்சது. நான் எல்லாத்தையுமே பார்த்திருக்கீங்க. என்ன முத்துகிருஷ்ணன் அந்த நெல் வந்து மேல நெல் இருக்கும். இப்போ அந்த கோயில்கள் நிலத்தை ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது? இப்ப 125 இடம் இருக்குது, அது பாதி பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து HRNCயோட தலையீடு இருக்குது. அப்போ வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கொள்முதல் நிலையத்துக்கும் விவசாய நிலத்துக்கும் பார்த்தோம்னா தூரம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். கோயில் அங்கங்க பக்கத்துல தானே சார் வச்சுட்டு போலாமே சார். அந்தந்த விவசாயம் என்னென்ன குவான்டிட்டி வருதோ, என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அதெல்லாமே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதற்கு உண்டான ஒரு லாங் டேர்ம் மிட்டிகேஷன் அவங்க கொடுக்கலாம்.
இப்போ நடந்து போச்சு. இதுக்கு வந்து உடனடி தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பிளிந்த் கவர் உடனே ஏற்பாடு பண்ணிட்டு அதை எங்கேயாவது பக்கத்தில் எடுத்து வைக்கிறது ஒரு தீர்வாக இருக்குது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேற்பார்வையில் இதனுடைய ஈரப்பதத்தின் சூழ்நிலையை அறிந்து அதற்கு உண்டான அதாவது செயல்பாடுகள் என்னென்னு கொடுக்கலாம். அடுத்தது உள்ளூர் தொழிலாளர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்து அவங்கள செயல்படுத்தணும் அப்படின்னா இதை பாதுகாக்கலாம். அடுத்தது இந்த நெல் அதிகமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடாது? இப்போ எங்கேருந்தோ இறக்குமதி பண்ணுற ரேஷன் கடிச்சு நம்ம இங்கே வைக்கிறோம். இதை காய வச்சுட்டு புழுங்கல் அரிசியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பச்சரிசியாவோ கொடுத்துட்டு ஒரு மாட்டு தீவனமோ அல்லது பறவை தீவனமோ ஏதாவது மாற்றலாம். எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி மாற்று கருத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னாக்கா இது ஷார்ட் டேர்ம் மிட்டிகேஷனாக இருக்கும். லாங் டேர்ம் மிட்டிகேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா புதிய கிடங்குகளை உருவாக்கணும். இது கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் இதை விட 10 மடங்கு கிடங்குகளை உருவாக்குறதுக்கு நான் படிச்சிருக்கேன். மத்திய அரசு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயில கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் மற்றும் கம்பெனிகள் அந்த பணத்தில் தான் வேர் ஹவுஸ் கட்டுறாங்க. வேர் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. 8 கோடி மக்கள் ஆளுகிற ஒரு ஆட்சி ஏன் மத்திய அரசு அந்த பணத்தை வாங்கல? 3500 கோடி ஏன் செலவு பண்ணல? திரு பிரபு சொன்ன நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல கேக்குறேன். ஏதா பணம் எங்க போச்சு? எங்க போச்சு? இந்த புதிய கடன்கள் உருவாக்குறதுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. அதற்கு உண்டான திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? அதை எதை செயல்படுத்தல? இது இடம் கண்டுபிடிக்கலையா? இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுதான் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம். லாங் டேர்ம் சார் சிஎம் நினைச்சார்னா அந்தந்த மாவட்ட செயலர்கள் மினிஸ்டர்ஸ் இருக்கான டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவங்கள கூப்பிட்டு அந்தந்த பீப்புளை வச்சுட்டு அழகா உனக்கு வந்து அடுத்த வாட்டி நீ எம்எல்ஏ வேணுமா, நீ ஒரு 50 குடோன் கட்டு, நீ 50 குடோன் கட்டு அப்படின்னு சொன்னால ஆட்டோமேட்டிக்கா ஒரு குடோன் கட்டுறதுக்கு 1 மாசம் தான் டைம். இதை பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ் உண்டு. கண்டிப்பா நான் வேர் ஹவுஸ் குடோன் சொல்லுவேன் சார். வேர் ஹவுஸ் குடோன் கட்டுறதுக்கு இப்போ 2 கோடி வரைக்கும் தராங்க. மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே சேர்ந்து மானியம் தராங்க. வட்டி வந்து 0% கொடுக்குறாங்க. 0% வட்டி அதுல 25% கேபிட்டல் சப்சிடியும் உண்டு. அப்ப 2 கோடி ரூபாய் வாங்கினாங்கன்னா மத்திய நான் கேக்குறேன், மோடியோடு நீங்க மோதுங்க, சித்தாந்த ரீதியாக திராவிடமா சனாதனம் அது தனி. இப்ப வட்டி நான் கேக்குறேன் சார், வட்டி இல்லாம ஒரு அரசாங்கம் கொடுக்குது சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. நேத்து மேடம் அம்மா சசிகலா போயிட்டு வந்து கண்ணீர் வடியாத கதையா அந்த மக்கள் பேசுறாங்க. இவ்வளவு பணத்தை செலவு யூட்டிலைஸ் பண்ணல. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அந்த ஸ்கீம் மூலியமா 3800 கோடி இருக்கு. ஒவ்வொரு ஆதார் கார்டும் 2 கோடி வரைக்கும் கண்டிப்பா தருவாங்க. சிஜிடிஎம் ஸ்கீமும் கவர் ஆகுது. 2 கோடி ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் எல்லாமே பண்ணலாம். பாத்தீங்களா? இவ்வளவு இருக்கு. எல்லாமே தருவாங்க. இப்போ அந்த அந்த புதிய கொள்முதல் நிலையங்களை உருவாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அடுத்தது குறை தீர்க்கும் 0% அதாவது குறை தீர்ப்பு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்துறாங்க. அதுல என்னென்ன மாதிரி தீர்மானம் எடுத்தாங்க, அதற்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன, செயல்பாட்டு திட்டங்கள் என்ன, அதை பற்றியும் தெளிவா இதெல்லாம் லாங் டேர்ம் மிட்டிகேஷன்ல நீங்க கொடுத்தீங்க. ஷார்ட் ஒன்னு சொல்றாங்க, நீண்ட காலம் குறை தீர்க்கனாக்கா ஒவ்வொரு தடவை பட்டங்கள் இப்போ கேரிப் சீசன்லயோ இல்லாட்டி ராபி சீசன்லயோ ஒவ்வொரு தடவை குறை தீர்க்கும் கரீஃப். அப்போ நீங்க கேட்கலாம்ல, கேட்டுட்டு அதற்குண்டான பிரச்சனையில வரக்கூடிய வருடங்கள்ல நீங்க அதை இல்லாம தடுத்துக்கிறதுக்கு வழி தேடலாம். இதெல்லாம் லாங் டேர்ம் மிட்டிகேஷன் கொடுக்கறது. அடுத்தது தமிழகத்தை முக்கியமாக கவனம் என்ன செலுத்தணும் அப்படின்னா குறுகிய கால குறுவை சம்பா பாகுபடியை மாநிலம் சார்ந்திருப்பதும் ஒழுங்கற்ற பருவமழை பாதிப்பு ஏற்படுவதனாலும் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன, திட்டங்கள் தெளிவாக கொடுத்துட்டாவே நல்லாயிருக்கும். அடுத்து உள்கட்டமைப்பு நெகிழ்திறன், உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அழகா கிளாஸ் எடுக்கிறீங்க. உங்களை மாதிரி அதிகாரிகளை கூப்பிட்டாலே வேலை நடந்து போய் நீங்க திரு முத்துகிருஷ்ணன் உங்களுக்கு ஒரு விஷயம்னா அம்மாவோட ஆட்சியில் அம்மாவுடைய திட்டத்தில் இணைந்து பணியாற்றிய ஒரு அதிகாரி அப்படித்தானே நீங்க அதை மறக்க முடியாது. அது மறக்க முடியாது. 2013 2018 வரைக்கும் பேரிடர் காலங்களில் அவ்வளவு துணை நின்று இருந்து இந்த வெள்ள பாதிப்பு பகுதிகளை கண்டறிவதில் என்னுடைய பங்கு நிறையவே இருந்திருக்கு. இன்னைக்கு சொல்றீங்க ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், இதில் ஆரஞ்சு அலர்ட், இதெல்லாம் வந்து 2016 மேலே தான் உருவாக்கப்பட்டது. நான் அந்த துறையில இருந்து இதனுடைய தன்மை முறை அதை டீடைலா நம்ம என்ன சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க. அதாவது இந்த அரசு அவர் சொன்னது கரெக்டா சொல்லிருக்காருங்க. ஆமா முத்துகிருஷ்ணன் சிறப்பாக. ஆனா என்ன விஷயம்னா இன்னைக்கு உள்ள இந்த ஆட்சியில அமைச்சர்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த மாவட்ட அமைச்சரும் மாவட்ட கலெக்டரும் மாவட்ட எஸ்பியும் 3 பேரும் ஒருங்கிணைந்து திட்டங்களை வடிவம் கொடுத்தாதான் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படும். இன்னைக்கு என்ன எந்த அமைச்சரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஆனா அமைச்சர் என்ன சொல்றது தெரியுமா? கழக ஆட்சியிலே நாங்கள் கொடுக்கிற மானியத்தை பெற்றுக்கொண்டு கேளுங்க, டெல்டா பகுதியில் விளைச்சல்கள் அதிகரித்ததன் விளைவுதான் இதுங்க. காரணம்
சார் காரணம் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கிளைமேக்ஸ் 150 நாள் தான் நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க. இப்போ கட்சியோட ஆட்சியினுடைய கிளைமேக்ஸ் 150 நாள். இதில் என்ன இதில் என்னன்னா அமைச்சர்கள் அமைச்சோட உறவினர்கள் அமைச்சோட உதவியாளர்கள் பொலிட்டிக்கல் பிஏக்கள் துறை அமைச்சர்கள் துறை ரீதியான அவருடைய அரசு செலவு அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கலையோ டிரான்ஸ்ஃபர் வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன கொழுந்து வெத்தலையோ பண்டிச்சோலை சம்பேட்டன் அமர் சொன்ன மாதிரி பண்ணனா டிரான்ஸ்ஃபர் வாங்கலையோ வாங்கணும் கூவி டிரான்ஸ்ஃபர்களை விற்பனை செய்யக்கூடிய நிலைப்பாடு இருக்கு சார். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? ஒரு தகவல் சொல்லிடுறேன் சார். இப்போ இந்த கொள்முதலுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இன்னும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணல, கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாவட்ட வாரியா ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துட்டாவே பிரச்சனை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் சார். திரு ராஜேந்திரன் தோழர், நாங்கள் இவ்வளவு நேரம் பேசணும். இந்த அரசுக்காக உங்களுடைய பரிந்துரை, உங்களுடைய மனக்குறை நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். சுருக்கமாக தோழர் ராஜேந்திரன் டெல்டாவில் இருந்து. நாங்கள் தொடர்ந்து தமிழக அரசை வற்புறுத்துவது சேமிப்பு கிடங்குடன் கூடிய கொள்முதல் நிரந்தர கொள்முதல் நிலையத்தை தான் கேட்குறாங்க. எனக்கு சேமிப்பு கிடங்குடன் கொள்முதல் நிலையம் இருந்துச்சுனாக்கா கொள்முதல் பண்ணி அங்கனே சேமிக்கலாம். இது போக்குவரத்து இடைஞ்சல்லாம் விரைவாக கொள்முதல் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால சேமிப்பு கிடங்குடைய கொள்முதலை கேட்குறேன். ரெண்டாவது, அந்தந்த மாவட்ட கலெக்டரே மாவட்ட ஆட்சித்தலைவர்களே கொள்முதலை கண்காணிக்கணும். அவர் பொறுப்புலே கொள்முதல் பொறுப்பை ஒப்படைக்கணும். மாநில அமைச்சர் கொள்முதல் லாரி இயக்கம் கொள்முதல் பிசி பணியாளர்கள் இதெல்லாம் அமர்த்துற விட அந்தந்த மாவட்ட கலெக்டர்களே கொள்முதலை அறிவிச்சுட்டா இன்னும் விரைவாக நடக்குன்னு நான் ஆசைப்படுறேன். ரைட் ஐயா, ரைட். நேர்களே என்ன சார் சொல்லுங்க? ஆலைகள், அரிசி ஆலைகள் இருக்குல்ல, அதோட நிர்வாகமும் விவசாயத்தையும் கனெக்ட் பண்ணணும் சார். ராப்போ பண்ணால் அதுமாதிரி இந்த உழவன் ஆப்பை ரொம்ப பிரபலப்படுத்தணும். இன்னொன்று திருப்பி சொல்கிறேன், இப்போ இந்தமாதிரி வெதை பாருங்க, கிளைமேட்டிக் சேஞ்ச் கல்டிவேஷன், பருவநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ற விவசாயம். இப்போ 1 லட்சம் ஏக்கரை வந்து நீர்ல முழுகிச்சுன்னா நீர்ல முழுகாம எப்படி எவாகேஷன் பண்ணலாம்? தண்ணி ரொம்ப நேரம் தேங்காம இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ஜினியரிங்கும் போடுங்க, ஒரு டிராயிங் போடுங்க. கண்டிப்பா கிளைமேட்டிக் ரெசிலியன்ஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. எக்ஸ்பெக்டிங் மோர் the coming days we have to discuss for brief. நம்ம அதிகமா பேசுவோம். ஓகே நேர்களே, இன்றைக்கு நாங்க பேசுனதை நீங்க கவனிச்சிட்டீங்க. இது வந்து அந்த விவசாயி ரொம்ப கண்ணீர் வடிக்க சொன்னார். மரியாதைக்குரிய டெல்டா விவசாய சங்கத்தின் தலைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள். இந்த அரசாங்கம் ஒரு டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது. சென்னையில் திமுக அரசு என்ன சொன்னாங்க தெரியுமா? நேற்று முன்தினம் அறிவிக்க பாருங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 34 ரோந்து குழுக்களை அமைச்சோம். எதுக்கு? மெட்ராஸில் இன்னும் தண்ணியே வரல. 500க்கும் மேற்பட்ட சிறப்பு சாலை பணியாளர்கள். அப்போ அவர் கேட்குற ராஜேந்திரன், சென்னைக்கு ஒரு கண்ணிலும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்புமா என்ற கேள்வி எழுகிறது. இதே ரோந்து பணி, இதே பர்ச்சேஸ், இதே சாக்கு, இதே டிரான்ஸ்போர்ட் ஏன் தஞ்சை டெல்டா பகுதிக்கு செய்யலை? முதல் கேள்வி. ஐயாவுடைய பதில்கள். எங்களுடைய விஞ்ஞானிகளான 2 பேர், அதாவது மரியாதைக்குரிய திரு பிரபுகாந்தி, திரு முத்துகிருஷ்ணன், அவங்க நிறைய கருத்தை வச்சுருந்தாங்க. சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்பு என்பது அபாயகரமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை அமல்படுத்தியது யார் என்ற திட்டத்தையும் கூட திரு ராமன் அவர்களும் வைத்திருக்கிறார். அரசு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஷார்ட் டேம் என்பதில் காட்சிப்படுத்துகிற மாய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. 55 நிமிடங்கள் தினமும் பேசினாலும் மக்களுக்கு நாங்கள் வழங்குகிற இந்த செய்திகளை உள்வாங்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசிய திரு ராஜேந்திரன், முத்துகிருஷ்ணன், பிரபுகாந்தி மற்றும் ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.